தமிழ் துறை தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மன்றம் பீனிக்ஸ் பறவை மாதிரி மழை பெஞ்சாலும் விடாது, அடாத வெயில் அடித்தாலும் விடாது. கொரோனா காலகட்டத்திலும் கூட மன்றத்தில் கூட்டம் நிலைத்து நாங்கள் சபை நடத்தியவர்கள் என்பதை இன்று நினைவு கூறுகிறேன். ஐயா தலைமை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை உரையாற்றிய திரு அஜ்மல்கான் ஐயா அவர்கள் என்ன சொல்வது, சிறந்த தனி மனிதன் என்று அமெரிக்க பல்கலைக்கழகத்தாலேயே அவருக்கு விருது வாங்கி இருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த, மன்றத்திற்கும் ஒரு மிகுந்த அவர் சொத்தாக மதிக்கப்படுகிறார். அட்டாலும் பால் சுவை குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கை சுட்டாலும் வெண்மை தான் தரும். எதை தீயில போட்டாலும் அது கரிய மாறிடும். ஆனால் சங்கு நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா அது கரியா ஆகாது, மீண்டும் வெண்மையைத்தான் பிரதிபலிக்கும். அதுபோலத்தான் நம் கம்பன் கலைமன்றமும் அடாத மழையில் தொடங்கியது. இன்று அடாத சொல் அருவிகளால் மழை சற்று அடங்கி உள்ளது என்றுதான் கூற வேண்டும். தலைமையுரையாற்றிய அஜ்மல்கான் ஐயா அவர்கள் சற்றே மழையில் தாமதமாக வந்தாலும் சிறு குறிப்புகள் கூட இல்லாமல் தன் மன கருத்துக்களை மழையளவு சொல்லி மழையையும் நிறுத்திவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் நான் வேகமாக நடந்து வருவது கூட அவரால் தான். அவர் ஒரு சிறந்த மருத்துவர். எனக்கு கால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் ஐயாவிடம் கலந்து ஆலோசித்து மருந்துகளை பெற்று 3 மாதம்தான் நான் மீண்டும் பழைய நிலையை அடைந்து விட்டேன் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். என் குடும்பத்திற்கு குடும்ப நல மருத்துவராகவும் திரு அஜ்மல்கான் ஐயா அவர்கள் இன்று வரையும் இருந்து வருகிறார் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மன்னனும் மாசறக் கற்றானும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் பெரியோன், ஏனெனில் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னருக்கு தன்னிடம் அல்லால் சிறப்பில்லை. அதுபோல தலைமையுரையாற்றிய ஐயா அவர்கள் பல்வேறு தமிழ் துறைக்காகவும் மருத்துவத்துறைக்காகவும் தன்னை இன்னும் இள வயது போலவே இருந்து சமுதாயத்திற்காக ஆற்றி வரும் பணிகளை நான் உணர்ந்து மகிழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய தமிழ் பொள்ளாச்சி வட்டாரத்திலேயே இதற்போல ஒரு மருத்துவர் நமக்கு கிடைப்பது மிகவும் அரிது. நன்றி மகிழ்ச்சியும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வாழ்த்துறை வழங்க வந்த திரு புலவர் செல்லமுத்து ஐயா அவர்கள் தெளிந்த நீரோடை போல உள்ள கருத்துக்களை சமூக நிலை, வரலாற்றின் நிலை, பண்டைய கால நிலைகள், குற்றநிலை, வழங்கிய தண்டனைகள் குறித்து பட்டியலிட்டு அழகாக கூறினார். இதில் சீவக சிந்தாமணியில் நிலத்தின் பண்புகள், நில வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை குறித்து அழகான பாடல் மூலம் கூறினார். அந்த பாடலை கேட்டவுடன் எனக்கு குற்றால குறவஞ்சியில் உள்ள ஒரு பாடல் மலைவளம் நினைவுக்கு வருகிறது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமனசித்தர் வந்து வந்து காய சித்தி வளர்ப்பர், தேனருவி திரையழுப்பி வான்வழியே ஒழுகும், செங்கதிரோன் தருக்காலும் பிறக்காலும் வழுக்கும், கூணலிரம் திரை உடைத்த வேணியலங்காரர் எங்கள் பெருமான் சிவபெருமானுடைய புகழையும் சேர்த்து அதில் கூறப்பட்டிருக்கும். இன்றைய மன்ற நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்த ஐயா திரு கதிரவன் ஐயா அவர்கள்
தன்னுடைய ஒரு வரலாற்று ஆய்வு நூல்கள் பற்றிய தொகுப்பிலிருந்து ஒரு நீண்ட நற்செய்திகளையும் அரிய கருத்துக்களையும் நமக்கு மிகவும் தெளிவாக காணொளி மூலமும் தன்னுடைய விளக்கங்கள் மூலமும் எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகவும் பேறு பெற்றோம். இதில் வருகை புரியாதவர்கள் மிகவும் வருத்தத்திற்கு உரியவர். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என பாடல். ஆனால் செவிக்கும் உணவு கண்ணிற்கும் விருந்து, அடுத்ததாக ஐயா அவர்களின் வயிற்றுக்கும் விருந்து ஈயப்படும். அனைவரும் உண்டு கழித்து பின் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.